Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழை இலையில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அதே அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சை பழத்தோட சாறு, எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா 1 அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். பாதி ஃபிஷ்ஷை நான் பேனில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். மிச்ச பாதி ஃபிஷ்ஷை வாழை இலையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். ஃபிஷ்ஷில் நல்லா மசாலாலாம் தடவுன அப்புறமா ஒரு 20 to 30 minutes மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 20 minutes நமக்கு மேரினேட் ஆகிட்டு, இப்போது 1/4 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அதை நீங்கள் 20 or 30 seconds ஷார்ட் பண்ணாவே போதும். மொத்தம் என்கிட்ட 4 மீன் இருந்தது. அதில் 2 மீன் நான் உங்களுக்கு பேன்லேயே குக் பண்ணி காட்டுறேன். நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த அவுட்டர் ஸ்கின் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடில் உள்ள அவுட்டர் லேயரும் ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, இந்த ரெண்டையும் இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு அவுட்டர் லேயர்லாம் குக் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது 1/2 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் சேர்க்கலாம். நம்ம மீனுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ தேங்காய் பாலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 கையளவு கருவேப்பிலை கொத்து, கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா தேங்காய் பாலோடு சேர்ந்து அது குக் ஆகி நமக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 minutes குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆச்சு. ஃபிஷ் எல்லாம் குக் ஆகிட்டான்னு பார்க்கலாம். ஃபிஷ்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் போட்டு சேர்த்த இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன் ரெசிபியை அப்படியே நம்ம வாழை இலையில் செய்யலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் சின்ன வெங்காயம், ஜஸ்ட் ஃபிஷ்ஷோட அந்த அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி 2 சைடு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தீயில 2 சைடும் 20 இல்லைனா 30 seconds மட்டும் காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா வாழை இலை நமக்கு சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஒரு பேனில் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை இதில் சேர்த்துடலாம். அரை கப் தேங்காய் பால். இலையில் சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு இலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறது சட்டையில் நமக்கு இறங்காமல் இருக்கும். இப்போது இடித்து எடுத்த 2 பச்சை மிளகாய், 3 இல்லைன்னா 4 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மீனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த தேங்காய் பாலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மட்டும் சேருங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடலாம். ஃபிஷ் நம்ம ஏற்கனவே தோசை தவாலையும் ஃப்ரை பண்ணனால சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.